ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா சிக்கன் லசானியா. ஸோ இதில் வந்து மஷ்ரூமும் சிக்கனும் பேஸாக வச்சு நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு இங்கே தேவையான மசாலாஸ் நான் வந்து வீடியோலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. என்னென்ன மசாலா போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மசாலாவே போதும் நம்ம இன்னைக்கு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு. இதே மசாலா போதும் நம்ம அந்த லசானியா பண்ணுறதுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மசாலா நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன மசாலா போடணுங்கிறது இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 to 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் வந்து தயிர் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். நான் இங்கே 2 சிக்கன் போன்லெஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் சப்போஸ் இப்படி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து க்யூப் ஷேப்பில் நீங்கள் வெட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. சிக்கன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மசாலாஸ் நம்ம போட்டு மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து மோஸ்ட்லி போன்லெஸ்ஸே வாங்கிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் ஒரு 70 to 75 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக நம்ம சாப் பண்ண போகிறோம். நல்ல ஸ்லைஸாக வெட்டிடலாம். ஓகேவா? ஸோ மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிக்கோங்க. ஸோ வெட்டிட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண வச்சுருக்கோம். அது ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வந்து சூடாயிருச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கிட்ட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டர் வந்து கரெக்டாக இந்த 1 கியூப் இதையும் போட்டுக்கோங்க. பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை இதோட நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி அந்த மசாலாவோடு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் நீங்கள் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே மஷ்ரூமையும் நீங்கள் மேரினேட் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஸோ இங்கே நான் வந்து சிக்கன் இதிலையே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். எதுனாலும் ஓகே தான். இது இப்படி பண்ணாலும் ஓகே தான், அப்படி பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இன்னும் நல்லா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம், ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். 1-2 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ
இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். வேணும்னா நீங்கள் பட்டர் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? மோஸ்ட்லி எனக்கு ஆயிலே போதும். ஏன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி சிக்கன் குக் பண்ணும்போது பட்டர் நிறையா போட்டனால இங்கே நான் பட்டர் போடல. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த டொமேட்டோ பேஸ்ட்லேயே வந்து என்ன மசாலா போடணுங்கிறத நான் போட்டு அரைச்சிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா போட்டேன் இல்லையா, அதே மசாலா கூட போட்டு தக்காளியோடு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா கடையிலையும் வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட்டுன்னு ஒரு சில பேஸ்ட்டு கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம், எதுனாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் கைப்பட வீட்டிலையே நான் அரைச்சி பண்ணுறனால நான் இது பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 to 3 minutes வந்து அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் போட்டுக்கோங்க. இங்கே நான் வந்து 10 லசானியா ஷீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொன்றா சின்னதாக நம்ம உடச்சி விட்ருவோம். இந்த லசானியா ஷீட்ஸ் இல்லாதவங்க இதே மெத்தடை வந்து நூடுல்ஸு பாஸ்தாலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க, ஓகேவா? லசானியா ஷீட் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்தா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா லசானியாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு உரப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றுங்க. இங்கே நான் கரெக்டாக 1.5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி ஹாட் வாட்டரே ப்ரிஃபர் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா உடச்சி வச்சுருக்கிற லசானியாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த லசானியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சுட்டும் நீங்கள் போடலாம், இப்படியும் நீங்கள் போடலாம். ஸோ இங்கே தண்ணி நிறையா இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதிலையே நான் போட்டு பண்ணுறேன். இது என்னோடய மெத்தடில் பண்ணுறேன். ஸோ நான் இதிலையே போட்டு நான் இந்த லசானியாவை வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 minutes மட்டும் இந்த லசானியாவை நல்லா ஹாட் வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எப்படி வரும்னு தெரியல, ஒரு ட்ரை தான். ஏன்னா இந்த லசானியா ஷீட் வந்து நல்லா தண்ணி உரியும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதை நம்ம ஒரு 6 to 7 minutes இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு அழகாக அதுவே வந்து நல்லா நீட்டாக தண்ணி உறிஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஓரளவு எல்லா லசானியாவும் உள்ளே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 7 minutes லோ ஃப்ளேமில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போவோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். See you guys after 7 minutes. சில நேரங்கள் கழித்து. ஸோ 7 minutes ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா க்ரீமும் அதுக்கப்புறம் லைட்டாக சீஸும் வந்து போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்கள் வேணால் அதை போடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஸோ ஓரளவு செட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா ஷ்ரெட்டட் சீஸ் இருக்குல்ல, நான் திரும்ப சொல்லிட்டேன், இதை வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஷ்ரெட்டட் சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆரகனோ இருக்குல்ல, அரகனோ வந்து கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி இந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படி இல்லைன்னா 3 minutes மட்டும் வச்சுக்கோங்க.
ஓகே, ஓவராலாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நல்லா தான் வந்திருக்கு. நான் இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா சீஸியாக சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி இருந்துச்சுங்கிறத நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.